ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரம்தான் முபாரக். ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஹார்ட்லி ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குது. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னோட ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா சுயனாவோட எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்தது அண்ட் சனாக்கும் ஸ்கூல் இருந்தனால ஸோ அந்த 2 வீக்ஸ்மே வந்து பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்தது. இனி இருக்க இந்த 2-3 நாளில் தான் என்னோட ப்ரிப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். டைம் ரொம்ப கம்மியாக இருந்தனால என்னால் பெருசாக எதுவும் செய்ய முடியல. சின்னதாக அந்த பெட் கவர்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் சின்ன டிஐஒய்ஸ் இந்த மாதிரி தான் மேக் ஓவர் பண்ணியிருப்பேன். நம்ம மேக் ஓவர் பண்ணுறதுக்கு புதுசாக தான் திங்ஸ் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற திங்ஸை வச்சு நம்ம க்ரியேட்டிவாக நம்ம நிறைய டிஐஒய்ஸ் பண்ணாலே போதும். அதுவே ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 டிஐஒய்ஸ் பண்ணியிருப்பேன். அந்த டிஐஒய்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். எந்த ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெட் கவர்ஸ், பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த தீவானுக்கு என்கிட்ட இருந்த ஒரு ஓல்டு பெட் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் குஷன் கவர் மட்டும் புதுசாக வாங்கியிருந்தேன். இந்த டிஐஒய் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு பழைய ரைட்டிங் பேட் இருந்தது, சுஹைனாவோடது. ஸோ இதை டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக டிஐஒய் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இந்த ரைட்டிங் பேட்க்கு பேக் சைடில் ஒரு சார்ட் பேப்பர் ஸ்டிக் பண்ணிட்டேன். இந்த டிஐஒய்க்கு நான் நார்மல் வாட்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆக்ரிலிக் கலர்ஸில் வந்துட்டு இந்த லைட்டர் ஷேட்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ நார்மல் வாட்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. பெயிண்ட் பண்ண அப்புறமா நான் கேலிகிராஃபி ஆர்ட் அதனால பண்ணியிருப்பேன். எனக்கு ஆக்சுவலி கேலிகிராஃபி ஆர்ட் வந்து தெரியாது. நான் வந்து கூகுள்லேருந்து காப்பி பண்ணி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ப்ரஷ், ஸ்கெட்ச் பென் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஐஒய் வந்து சும்மா ஒரு டேபிள் ஆர்ட் இல்லைனா டேபிள் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த டிஐஒய் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டிஐஒய் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஒரு குக்கி பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸை வந்து ஃபுல்லாக பிளாக்ல பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நான் பிரிண்ட் அவுட் தான் எடுத்திருப்பேன். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருப்பேன். இந்த பேப்பர் வந்து ஆக்சுவலி இஸ் டிசைனர் டிஷ்யூ பேப்பர். இந்த டிஷ்யூ பேப்பரை நான் பாக்ஸ்குள்ளே வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ரைட்டிங்ஸ்க்கு வந்து நான் இந்த கோல்டு கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். கிளிட்டர்ஸ் வந்து அந்த டைமில் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த கோல்டு பெயிண்ட் இருக்குது இல்லையா, ஆக்ரிலிக் பெயிண்ட் இருக்குது இல்லையா, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஃபேரி லைட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் டைமில் வந்து நைட் லேம்ப் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டிஐஒய் வந்து அகெயின் ஒரு நைட் லேம்ப் மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இதுவும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ், 2 ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்வீட் பாக்ஸ் வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஏன் இந்த மாதிரி நைட் லேம்ப் மாதிரி பண்ணக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. இங்கே அகெயின் வந்துட்டு நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதே சேம் மெத்தட் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்வீட் பாக்ஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி டபுள் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு பேக் போர்ஷனை வந்து நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணால் போதும். உள்ள ஃபேரி லைட் வச்சுட்டு டாப் கவர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும். நைட் லேம்ப் வந்து ரெடி. இந்த டைனிங் ஏரியா மேக்கோவர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைமில் வந்து நான் லைட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிற டைமில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பெட்ரூம் மேக்கோவருக்கு நான் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஜஸ்ட் பெட் கவர்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி டஸ்டிங் அண்ட் க்ளீனிங் வந்து ப்ரீவியஸ் டேயே முடிச்சிட்டேன். ஸோ இந்த மேக் ஓவர் பண்ணுற டைமில் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது. அண்ட் ப்ரேயர் கார்னருக்கு வந்து எப்போவுமே எனக்கு இதுதான் ப்ரேயர் கார்னர். ஸோ அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டஸ்டிங் மட்டும் பண்ணியிருப்பேன்.
ஸோ இவ்வளோ தான் நான் பண்ண மேக் ஓவர். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பேன். பட் சின்னதா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் ஃபெஸ்டிவ் வைப் குடுக்கும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆளுங்கிற ஆப்ஷனையும் வந்துட்டு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.